Hello guys, welcome to design tutorial. இன்னைக்கு பார்க்க போகிற tutorialல டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி கிரியோ சாஃப்ட்வேரில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ராப் பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் நான் வந்து போட போகிற டயக்ராமு. ஜஸ்ட் ஜூம் நிற்கிறேன். இதோட இந்த பெரிய சர்க்கிளோட டயா பார்த்தீங்கன்னா 110, சென்டர் பார்த்தீங்கன்னா 60, இதோட டயா வந்து 46, இதோட டயா வந்து 20, இதோட டயா வந்து 20. இங்கே ஃபில்லட் ரேடியஸ் 10, நீங்கள் ஸ்கெட்சில் கொடுத்தாலும் ஓகே, 3D ஃபில்லட் கொடுத்தாலும் ஓகே. இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா 6, இந்த ரெண்டு கேப்பு ஹைட் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு 95ல் கட் ஆகுது. இங்கே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனுக்கு ஸ்கெட்ச் வந்து இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கீழேருந்து கரெக்டாக 25, அதுலேருந்து ஒரு 80க்கு ஒரு ஆர்க்கு, தென் 3க்கு ஒரு ஆர்க்கு, தென் இந்த லைனுக்கு இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8, இது ஒரு 6, இது ஒரு ரேடியஸ் 6, இந்த கர்வ் வந்து ரேடியஸ் 10. தென் இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்டர் ஆகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கிரியா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணுங்கள். எந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணுவீங்களோ அந்த ஃபோல்டரில் செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்சுன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நியூ கொடுத்துட்டு யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை அன்டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பாட் நேம் உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுங்க. தென் ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எம்எம்என்எஸ், ஸ்பாட் சாலிட், ஏபிஎஸ் அல்லது ரிலேட்டிவ், அது ரெண்டுத்தில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எம்எம்என்எஸ் ஓகே, ஜஸ்ட் ஓகே கொடுத்துங்க. தென் நான் பிளேனை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு எசபிள் பண்ணலாம். ஜஸ்ட் செலக்ட் ஆல் கொடுங்க. அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணி டாப் லைன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. நார்மல் டு ஸ்கெட்ச் வியூக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் எகைன் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு 2 சின்ன சர்க்கிள் போடுங்க. இங்கேயோ பெரிய சர்க்கிள் போடுங்க. இதுக்கு டைமென்ஷன் 110, இதுக்கு டைமென்ஷன் 46, இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 98. ஓகே, இப்போ டேஞ்சண்ட்டாக லைன் போட்டுட்டு ஜஸ்ட் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் கீழேயும் டேஞ்சண்ட்டாக லைனு. தென் இப்போ டெலிட் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டு உள்ள போர்ஷனை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள ஒரு இன்னர் சர்க்கிள் போடணும் லெஃப்ட் சைடில். ஜஸ்ட் இதோட டயா பார்த்தீங்கன்னா 20. இப்போ ஓகே கொடுத்துட்டு ஓகே ஜஸ்ட் எல்லா டைமென்ஷனும் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி காமிக்கணும். ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் சூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15. தென் ஓகே கொடுத்துங்க. தென் பாட்டம் ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல் டூ ஆக்கிட்டு ஜஸ்ட்டு சேம் 110க்கு சர்க்கிள் பண்ணணும். அதில் ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கனாலே இது ஈக்குவலாக எடுத்துக்கும். தென் எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 4. ஓகே, மொத்தம் 19 - 4 15. ஸோ பாக்கி 4 கொடுத்தாச்சு. தென் இப்போது ஃப்ரண்ட் பிளேன் ரைட் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல் ஆக்கிக்கிட்டு தென் இப்போது ஜஸ்ட்டு கரெக்டான ஓகே. இதில் ஜூம் பண்ணுறது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இதில் பேன் பண்ண முடியல. பேன் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் இன்னும் அதை தேடலை. மேபி இதில் இருக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஆர்க்கு. ஓகே, டைமென்ஷன் வந்து அப்புறமேல் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து கீழே இருந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா 25, இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 80. தென் இப்போது அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்க்கு. தென் எகைன் ஒரு லைனு. இது பார்த்தீங்கன்னா 3 வரும் கரெக்டாக. எகைன் ஒரு லைன் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு லைன். எகைன் ஒரு ஆர்க்கு. 3 பாயிண்ட் ஆர்க்கு தான் எல்லாமே. ஜஸ்ட் இப்படி ஒன்று அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. டைமென்ஷன் கொடுத்து
டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு ஓகே, இது போதும். தென் இப்போது லைன் கரெக்டாக ஓகே. தென் கீழேயும் க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஓகே கொலாப்ஸாக இருக்குது, கொஞ்சம் தனித்தனி எடுத்துக்கலாம். இது வந்து 8, இது பார்த்தீங்கன்னா 10. ஓகே, அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து டேஞ்சன் பண்ணிக்கலாம். அப்போ தான்க்கா ஃபஸ்ட்டு வந்து டேஞ்சன் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இது வந்து 6 ஆல்ரெடி டேஞ்சனில் தான் இருக்குது, அது கொடுத்தாலும் எடுத்துக்காது. ஓகே, இது டேஞ்சன் ஆகிட்டு, இதுவும் டேஞ்சரில் தான் இருக்குது, இதுவும் டேஞ்சரில் தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா ஓகே கீழே இருந்து கொடுக்கணும். நான் அது அந்த சர்ஃபேஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு 46 வரும். ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. இது பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 10ன்னு ஓகே கரெக்டாக 10. நான் டைமென்ஷன் பார்த்து போட்டுட்ருக்கேன், ஸோ அங்கிட்டு இங்கிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் 8 சென்டர் டிஸ்டன்ஸு, இது ரேடியஸ் 10, 8, இது ஒரு 3, இது ஒரு 6. ஓகே, இது வந்து எக்ஸஸ் டைமென்ஷன், அது தேவையில்லை. நம்மளுக்கு ப்ரொஃபைல் கரெக்டாக கிடச்சிருச்சு. ஐ திங்க் ஏதாவது கன்ஸ்ட்ரெயின் பண்ண விட்டுருக்கணும். இதுவும் டேஞ்சன்ட் எல்லாமே டேஞ்சரில் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு சென்டர் லைன் போட்டுக்கோங்க, அப்போ தான் ரெவால்வ் ஆகும் கரெக்டாக. 46, 25, 6, 3, 80. ஓகே, தென் ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ரொட்டேட். ஓகே, கீழே லைன் டெலீட் பண்ணவே இல்லை. இதில் எடிட் டெஃபினிஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு அது கீழே லைன் இருக்குது, அதை வந்து டெலீட் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டு, அதாவது ட்ரிம் எடுத்துக்கிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ரெவால்வ் எடுத்திங்கன்னா அது கரெக்டாக ரெவால்வ் ஆயிரும். சென்டர் ஆக்சிஸ் நம்ம போட்ட சென்டர் லைனை வச்சு, அப்படி இல்லைனா ஆக்சிஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுங்க, நார்மல் டூ ஆக்கிக்கோங்க. இப்போ ஒரு சென்டர் லைன் போட்டுக்கோங்க, சென்டர் பாயிண்ட் வச்சு ஒரு சென்டர் லைன். தென் இப்போது லைன் எடுத்துக்கிட்டு இதுக்கும் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 95/2. இப்போது இந்த லைனை வந்து மிரர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு ஓகே சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இது வரைக்கும் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. டெலிட் செக்மெண்ட் கொடுத்துருங்க எக்ஸஸாக உள்ளதை. தென் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அது எக்ஸ்ட்ராவாக போட்டு தான் ரிமூவ் ஆகுது. நான் செக் பண்ணிட்டேன். ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ரிமூவ் ஆயிரும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. தென் இப்போ வந்து அந்த சென்டர் கட் போட்டுடலாம். சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு இந்த லைனில் எங்கே வேணாலும் சென்டராக வச்சுட்டு நீங்கள் போடலாம். நான் இங்கே சூஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். நமக்கு ஹைட்டு முக்கியம் இல்லை, இந்த வித்து தான் முக்கியம். இது வித் வந்து 6, ஹைட் வந்து எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு அந்த பாலை பிடிச்சி மேலே இழுங்க. ஜஸ்ட்டு ரிமூவ் கொடுங்க, அந்த போர்ஷன் வந்து கரெக்டாக ரிமூவ் ஆயிரும். தென் இப்போ ஓகே கொடுத்துட்டு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு டைமென்ஷனில் போயிட்டு ஆக்சிஸ் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆக்சிஸ் செலக்ட் பண்ணோம். தென் 360 கொடுத்துட்டு இதில் வந்து 6 கொடுங்க. 6 கொடுத்துட்டோன்னா ஓகே கரெக்டாக வந்துச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. தென் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் ஆகிட்டு தென் இப்போ அந்த போர்ஷனும் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் போட்ட ஆர்க்கும் கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் வந்து ரவுண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு ஃபில்லட் கொடுங்க. 2 எட்ஜஸ்லேயும் ஃபில்லட்டோட ரேடியஸ் வந்து கரெக்டாக 10 வரும். 10
கொடுத்துக்கிட்டு ஃபில்லட் வந்து 2 எட்ஜஸ்லையும் கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் சேம் அந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல் ஆக்கிக்கோங்க. இதோட டயா பார்த்தீங்கன்னா 60 கரெக்டாக 60யா 60 தான். ஓகே, ஒன்றும் இல்லை, ஸ்கெட்சு பார்த்தேன், வேறு எதுவும் இல்லை. ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்து எங்கேயும் கொடுக்கலாம், ஜஸ்ட்டு ஃப்ளிப் கொடுத்தாலும் ஓகே. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டயக்ராம் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. அவ்வளோதாங்க அந்த டயக்ராம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.